Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட vlogs எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சாம்பார் மேம்பொடினா என்ன, அதை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அப்புறமா என்னோட சாம்பார் பவுடர் ரெசிபில கூட எங்களுக்கு மிஷின்க்கெல்லாம் போறதுக்கான வசதி இல்ல, வெளிநாட்டுல இருக்கும். ஸோ வீட்லயே எப்படி சாம்பார் மிளகா அப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. நான் இன்றைக்கி இது ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கம்மியாக செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதோட வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக இந்த சிகப்பு மிளகாயும் கொஞ்சம் கம்மியாக இந்த பேடகி சில்லியும் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இதோட ப்ரொப்போர்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கப்புன்னு எடுத்திங்கன்னா நல்லா அடைச்சி ஒரு கப் அளவுக்கு மிளகாய் எடுத்திங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும். அதில் 3/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் வந்து ஸ்டாண்டர்ட் கப் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கட்டி பெருங்காயம், இது வந்து நான் பொரிச்ச பெருங்காயமே எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு, கசகசா, சீரகம், மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள். ஒரு எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி இதில் முதல்ல வெந்தயத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை. இந்த வெந்தயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினோடனே அடுத்தது நம்ம சேர்க்குறது கடலைப்பருப்பு. இதே ஆர்டரில் நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா வறுத்து கிடைக்கும். ஸோ அடுத்தது கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்ல வாசனை வந்தோடனே அடுத்தது துவரம் பருப்பை சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்போட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கிறப்ப அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறி கொடுத்துட்ருங்க, இல்லாட்டி அடியில் இருக்கிறது மட்டும் ப்ரௌன் ஆகிடும், மேலே இருக்கிறது வந்து வதங்காமல் இருக்கும். மிளகாய் இந்த மாதிரி நல்லா செவந்து உப்பி வர்றப்ப தனியாவை சேர்த்துடுங்க. நல்ல தனியா வாசனை வர வரைக்கும் இதை வந்து பரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு 2 சிட்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எப்போவுமே இந்த மாதிரி பவுடர்ஸ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். கூட போயிடுச்சு அப்படின்னா கசக்கும், அதனால அளவாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 இல்லை 15 மிளகு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை சேர்த்தோம்னாலே இந்த பொருளோட சூட்லேயே அது எல்லாம் வறுபட்டு கிடச்சிடும் நமக்கு. லைட்டாக அப்படி பரட்டி கொடுங்க. தனியா நல்ல வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப நிறுத்திடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசாவும் நம்மளோட அதுக்கு ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும், நல்ல குழம்பு திக்காகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சுவை இப்படி திருப்பி கொடுத்துட்டே இருங்க. இதில் இருக்கிற சூடுலேயே அந்த கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டோம், கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலை நல்லா வதங்கும். இந்த கசகசா அந்த கடுகுலாம் அடியில் போய் கருப்பாகாமையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா முடன்னு ஆகிடும். நமக்கு ஈஸியாக நமக்கு பொடியறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு, ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த பொடி அரைக்கிறதுனாலும் மிளகாயை முதல்ல பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகா வந்து அரைப்படுறதுக்கும் நேரமாகும். நீங்கள் மிளகாயை முதல்ல பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது நல்ல கலரும் கொடுக்கும். எல்லாத்தோடையும் சேர்த்து பிடிக்கிறப்ப அதோட கலர் வந்து கொஞ்சம் மங்கி போயிடும், சரியாக அரைப்படாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட இந்த பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆற வைங்க. இப்போ நம்மளோட மேம்பொடி அல்லது சாம்பார் பொடி தயார். இது வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு மூடி பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு 15 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் போயிடும். ஸோ கம்மி அளவில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுக்கோங்க, அப்போ வாசனை கொஞ்சம் நாளைக்கு கூட இருக்கும். இதை வந்து குழம்பு, சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும், பொரியல் எதுக்கு வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். எப்போவுமே வந்து இதை கடைசியாக ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே வறுத்துருக்கிறதுனால இது வந்து முதல்லையே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வாசனை போயிட்டு ஒரு மாதிரி கசப்பு தட்டுற மாதிரி இருக்கும்.